ஏங்க எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டே வரேன், நிற்காம நீங்கள் பாட்டுன்னு வந்துகிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்குலாம் கோவம் ஆகாது சொல்லிட்டேன். ஆமாம், கோவமே படமாட்டேன், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்க. இதுதான் நீங்கள் கோவமே படாத லட்சணமா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லுங்கள், பதில் சொல்லிட்டு போங்க. எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தானே கேட்குறேன், திரும்பி பதில் பேசுங்க. ஹலோ. ஆ ஆ ஆமாம், லன்ச் டைம் தான். இப்போ தான் லன்ச் டைம் முடிஞ்சிச்சு. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. நீ அப்பாவை பார்த்துக்கோ, சரியா? அப்பாவை பார்த்துக்கோ. ஏதாச்சும் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் பண்ணு. நான் இங்கே மேம் கிட்ட கூட கேட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். மேம் கிட்ட சொல்லியிருக்கேன் நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்ட்டு. மேம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆ சரி. ஆ சரி தீப்தி, பார்த்துக்கோ, உடம்ப பார்த்துக்கோ. நீ கரெக்டாக படி. அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கூட்ட விட்டுறாத, சரியாம்மா? சரி. சரி, வச்சுறேன். புரியல, எக்ஸாம் ஃபீஸா? ஃபீஸு நான் 2 நாளுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம் இரு. எவ்வளவு திமிரு! கூப்பிடுறேன். வேலை செய்கிற நாய் ஃபோன் பேசிக்கிட்டு நிற்கிறத பாரு. ஹேய் ஹேய் நர்ஸ், ஒரு நிமிஷம், அப்புறம் பேசுகிறேன், சரியா? ஹேய் ஸ்டூபிட், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ உன் இஷ்டத்துக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க. எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்கள நீங்கள் ட்ரீட் பண்ணுற லட்சணமா? வேலை செய்யும் போது கவனம் வேலையில் இருக்கணும், ஃபோன் பேசுறது இல்லை. ஓகே, இங்கே பாருங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசுவீங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? வேலை செய்யறதுக்கு சம்பளம் தராங்க, சரிங்களா? நான் ஒன்றும் ஓசியில் சம்பளத்தை வாங்கிட்டு போல, ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு. தேவையில்லாமல் பேசாதீங்க, ஸ்டூபிட்ன்றீங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இன்னொரு வார்த்தை பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ரீனா சார், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கிளைண்ட் கிட்ட? இதுதான் நீங்க ஸ்டாஃப்ஸை மெயின்டைன் பண்ற லட்சணமா? ஹலோ, எங்க ஸ்டாஃப்ஸை என்ன பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன ட்ரெயின் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க யாரு? முதல்ல நீங்க வந்தீங்களா ரிசப்ஷன் கிட்ட ஓபி போடணுமா? ரிசப்ஷன் இல்லைன்னா டாக்டர் ஓபி டாக்டர் இருப்பாங்க, அங்க போய் டாக்டர் பாருங்க. அதை விட்டுட்டு இவங்க கிட்ட எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு ரீனா? இப்படிதான் வரவங்க கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவீங்களா நீங்க? ஹலோ, நான் ஒன்றும் கிளைண்ட் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் ரேஷ்மாவோட மாமியார். மாமியாரா? மேம், இப்போ நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே என் கையில் காலில் விழுந்து அப்படியே மேம் மேம்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? இப்போ சொல்கிறேன், மவளே உனக்கு இருக்குடி. மேம், அது வந்து சாரி மேம். நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொடக்கு போட்டு கூப்பிட்டீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சிஸ்டர் இல்லைனா நர்ஸ்னு கூப்பிட்டுருந்தா கூட நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன். ஏதோ நாயை கூப்பிட்ற மாதிரி சொடக்கு போட்டு கூப்பிட்றீங்க, அது தப்பு தானே மேம்? அதனால தான் மேம் கோவப்பட்டேன், வேறு எதுவும் இல்லை. சாரி மேம். இங்கே வேலை செய்கிறவ தானே நீ? உனக்கு நாங்கள் தான் வேலை தரோம், நீ எனக்கு வேலை தரல, சரியா? உனக்கு மேலே நான் இருக்கேன், எனக்கு கீழே தான் நீ இருக்க. எனக்கான மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும். திமிரு எல்லாம். ராம்குமாரோடைய அம்மாவா இவங்க? இவ்வளோ ஈகோ காட்டுறாங்க. இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை. ஆனால் ரகு ஒரு வாட்டி சொல்லியிருக்கானே, ராம்குமார் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பிறந்தாரு, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள பார்த்தா 60 வயசு மாதிரிலாம் தெரியலையே, ஏதோ என் பொண்டாட்டிக்கு தங்கச்சி மாதிரிலாம் இருக்காங்க. இவங்க என்னன்னா மாமியாருங்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஹேய், இங்கே ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு கீழே தானே வேலை செய்கிற? அப்போ நாங்கள் சொடக்கு போட்டா நீ வந்து நின்று தான் ஆகணும் எங்கள் காலு கீழே. ஹலோ, இங்கே பாருங்க, நீங்கள் பேசுனதுக்கெலாம் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன்னா அது ரேஷ்மாக்கா மேலே இருக்க மரியாதை. அவங்களும் உங்களுக்கு பணிஞ்சு போய் பேசுகிறாங்க அப்படின்னா அதுவும் ரேஷ்மாக்கா மேலே இருக்க மரியாதை தானே தவிர, நீங்கள் ரேஷ்மாக்காவோட மாமியாருன்றதுக்காண்டி அவங்கள நீங்கள் சொடக்கு போட்டு கூப்பிட்டா அவங்க காலு கீழே வந்து நிற்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. நான் கூட அவங்க மேலே தான் ஏதோ தப்புன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது உங்கள் மேலே தப்புன்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராச்சும் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா டீசெண்டாக கேட்டு பேசிட்டு போகணும். அதை விட்டுட்டு இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொடக்கு போட்டு பேசுகிற உரிமை உங்களுக்கு கிடையாது. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், அவங்க சொன்ன மாதிரி. புரிஞ்சுச்சா? நானும் பதிலுக்கு போடி சொல்ல முடியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். என் குடும்பத்தில் என் அம்மா நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, சரிங்களா அம்மா? கிளம்புங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ரீனா, என்ன நடந்துச்சு? அதை எப்படி சொல்லுவா? நான் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், ரிசப்ஷன் கிட்ட ஒருத்தரும் இல்லை. சரி, இந்த நர்ஸ் இருக்காங்களே ரேஷ்மா எங்கன்னு கேட்கலான்னு சொல்லி கூப்பிட்டா அவங்க பாட்டுக்கிட்டு வேலை செய்யாமல் ஃபோன் பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க மேலே இருக்க தப்பை மறைக்க என்கிட்ட கோபமாக பேசி இப்படி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரீனா, நீங்க சொல்லுங்க. ரீனா, சாரி சார், ரேஷ்மா மேம் ஒரு நாளும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது இல்லையா? ரேஷ்மா மேமோட ரிலேட்டிவ், அதான் சார் ஸ்டக் ஆகிட்டேன். சாரி சார்.
இங்க பாருங்க, யாரையும் பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை, சரிங்களா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சார் இது லன்ச் டைம் சார். உங்களுக்கே தெரியும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வேகன்சி இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் கம்மியாக இருக்காங்க. நான் லன்ச் டைமில் கூட ரிசப்ஷன் கிட்டே யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு 15 மினிட்ஸ்னு எனக்கு டைம் இருக்குது சார். 30 மினிட்ஸ் சார் லன்ச் டைமு. நான் சரின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே இல்லையேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் சார். அந்த டைமில் தான் டியூட்டி டைமில் கூட பேசல சார். நான் இவங்க வந்து நின்னாங்க, நான் பார்க்க தான் சார் செஞ்சேன். சரி எதுவுமே தேவையில்லை போலன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு சொடக்கு போட்டு கூப்பிட்டாங்க. நான் கவனிக்காத மாதிரி அமைதியாக இருந்துட்டேன். ஒன்று வந்து நர்ஸ்ன்னு கூப்பிட்டுக்கணும், இல்லைனா சிஸ்டராச்சும் கூப்பிட்டுருக்கணும். சொடக்கு போட்டு கூப்பிட்டா என்ன சார் மரியாதை? எங்களுக்கும் மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல சார். நாங்கள் ஒன்றும் நாயோ அடிமையோ இல்லையே, இங்கே வேலை செய்கிறோம், அதுக்கான கூலியை தான் நீங்கள் தரீங்க, அப்படி தானே சார்? ரேஷ்மா மேம் இப்படி தான் சொல்லி எங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் அப்படி பண்ணேன் சார். இதில் ஏன் தப்பு ஏதாச்சும் இருந்தேன்னா சாரி சார். நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுறேன் சார். நோ, அவங்க கிட்ட சாரி கேட்கறதுக்குலாம் எந்த அவசியமும் இல்லை. நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க. நீங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. சொடக்கு போட்டு கூப்பிட்டா திரும்பி பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்லணுமா என்ன? அவங்க திமிர அவங்க வீட்டில் வச்சுக்க வேண்டியதான், இங்க எடுத்துட்டு வந்து காட்டக்கூடாது. ஏய் இப்போ கண்டி இவ பண்ணதுக்கு இவ்வளோ நீயும் சாரி கேட்கலன்னு வச்சுக்கோ, இங்கே நடக்கிறதே வேற. அப்படி என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்துறேன். சிஸ்டர் நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் சிஸ்டர், ரகு வந்துட்டான் ஷிஃப்ட்டுக்கு. ரகு எங்க இருக்கான்? சார் ரகு சாரோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் மேலே ஃப்ளோரில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார். 304 சார் ரூம் நம்பர். உடம்பு சரியில்லையா? எஸ் சார் உடம்பு சரியில்லை. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. ஒரு வேளை ரகுவோட அம்மாவை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்காங்களோ? யாரை பார்க்க வந்தா என்ன? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மரியாதையே நடந்துக்கணும். அவங்களும் இங்கே வேலை தான் செய்கிறாங்க, அவங்க ஒன்றும் அடிமை இல்லை. இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசலாம், நம்மளும் அமைதியாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் ரேஷ்மாக்காவோட வாழ்க்கை ரொம்ப பேசிட்டணும். சாரி கேட்டுடலாமா? நோ சாரிலாம் கேட்கக்கூடாது. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கோம், அவ்வளோதான். ஹலோ நீங்கள் போங்க சிஸ்டர். ஷிட் சிஸ்டர் சொல்லுங்க. ரேஷ்மா எங்கே இருக்கா? மேம் அந்த காரிடாரில் இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா மேம் அங்கே தான் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நான் இவ்வளோ கூட மன்னிச்சிருவேன், ஆனால் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லையே. நீங்கள் மன்னிக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை, சரிங்களா? போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன சொன்னீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட மாமியார்னு சொன்னீங்களே. ஃபார் சின்ன ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த ஹாஸ்பிட்டலில் ஓனர்னு சொல்லி யாருமே இல்லை, சரிங்களா? ஒருத்தரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாதீங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட 3 போர்டு மெம்பர் இருக்காங்க. 1 ஆதி, 2 ரகு, 3 ரேஷ்மா. உங்கள் மருமகன்னு சொன்னீங்கல்ல ரேஷ்மா, அவங்க 1, மருமகளோட தம்பி ரகு அவன் 1, 3rd ஒன் ஆதி, நான். ஓகே, எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எங்கள் ஸ்டாஃப்ஸை எப்படி நடத்தணும் நடத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ண வேண்டாம், போங்க. சிஸ்டர் ஒரு நிமிஷம் சார். நான் மேலே போயிட்டு ரகுவோட அம்மாவை பார்த்துட்டு வரேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஓபி பேஷண்ட்டை என்னுடைய ரூம் கழுவு பண்ணுங்க. ஓகே சார். அதான் இவனுக்கு இவ்வளோ திமிரா. இதே ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேறு இருக்கானோ? இருக்குடா உனக்கு. இந்த ஹாஸ்பிட்டலை எப்படி மொத்தமாக என் மருமவ பேருக்கு வாங்கிக்கிட்டு அவளையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போகிறேன்னு மட்டும் பாரு. நாம போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் உட்கார வைக்கிறேன்டா. இங்கே பாரு ரேஷ்மா, நான் உங்ககிட்ட பேசணும்னு எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள். என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்கள் தம்பிக்கு பிடிக்காது, உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வளர நாய்க்குட்டி பூனைக்கு யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச மாட்டீங்க. உங்களுக்கு அவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட். அவங்கள தவிர்த்து தான் நான் அப்படின்னா எனக்கு தெரியல என்ன சொல்லணும்னு சொல்லி. எனக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருக்குது. நான் கிளம்புறேன், எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு. பை. அப்படி சொன்னேனா? அவங்க எல்லாருமே எனக்கு முக்கியம், நீங்கள் முக்கியம் இல்லைன்னு நான் சொன்னேனா? நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி ஏன் என்கிட்ட கோச்சிக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், சரியா? முதல்ல கை எடுக்கிறீங்களா? ஏன் நான் கை பிடிக்கக்கூடாதா? ஐயோ, கை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் தம்பி பார்த்துருவான். அப்புறமா உங்கள் தம்பி பார்த்துட்டானா ஐயோ ரகு என்ன தப்பாக நினச்சிருப்பானோ, ஏங்க இப்படி பண்ணீங்க, ஏங்க என்கிட்ட பேசுறீங்க, ஏங்க இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னுவீங்க. செதுக்கு வம்பு. அதான் நீங்கள் விடுங்க, நான் கிளம்புறேன். பாய். போயிட்டு உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்கல, உங்கள் தொம்பி அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். போங்க, போய் உங்கள் தொம்பிக்கிட்டே பேசுங்க. ஓஹோவாமா? சிரிக்காதீங்க, நான் கோவமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ சரி, அந்த கோபமான மூஞ்சி காட்டுங்க பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்க முடியாது. சார் தான் என் மேலே கோபமாக இருக்கார்ல, சரி அந்த கோபமான ஃபேஸை ஒரே ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் எனக்காண்டி காட்டுங்க. என்ன வெறுப்பேத்துறீங்களா? என்ன விடுங்க, நான் போகணும். சேச்சா, பெருப்பில் ஏற்றல. ஐ லவ் யூ. சரி போங்க, கோபமாக இருக்கீங்களே, போங்க. ஏய் வெக்கமா இல்லை உனக்கு? நீலாம் ஒரு பொம்பளையா? சி, பார்க்க அசிங்கமாக இருக்கு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அதுவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீ எல்லாம் ஒரு சி. ஹலோ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்?
இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசுவீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டி உங்கள் வீட்டில் ஒழுக்கம்னா என்னன்னே சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா இல்லை தெரியாதா? இப்படி தான் ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கியா? அறிவுன்னு கொஞ்சம் கூட. கடவுள் மனுஷங்களை ஒழுக்கத்தோடு படைச்சிருப்பான். ஆனால் இங்கே ஒன்றும் ஒழுக்கம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. நீ பேசாத சரியா? உன்கிட்ட கேள்வி கேட்கல, இவ கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இவ தான் பதில் சொல்லணும். ஏண்டி உனக்கு ஒழுக்கமாகவே இருக்க தெரியாதா? கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். தூ, இதில் ஐ லவ் யூ வேற. மூஞ்சியும் முகர கட்டையும். உங்கள் மூஞ்சியை விட என் மூஞ்சி நல்லா தான் இருக்குது சரிங்களா? என் மூஞ்சி எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒழுக்கம்னா என்ன, அதெல்லாம் எப்படி கடைப்பிடிக்கணும்னு எனக்கு உங்களை விட நல்லாவே தெரியும் சரிங்களா? நீங்கள் பேசாதீங்க. உங்கள் வளர்ப்பு வேணால் கேவலமாக இருக்கலாம். என்ன எங்கள் அப்பா எங்கள் அம்மா வளர்த்த விதம் நல்லா தான் வளர்த்துருக்காங்க. உங்களோட வளர்ப்பை முதல்ல போய் பாருங்கள். வெளியே போய் சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. ஓய், என்ன பழசெல்லாம் மறந்துட்டியோ? ஆள் இருக்காங்கன்னு துள்றியோ? அதானே, பிள்ளை பெற்றுக்கிறது ஒருத்தன் கூட, குடும்பம் நடத்த ஆசைப்படுறது இன்னொருத்தன் கூட போல. இதெல்லாம் எங்கே போய் சொல்லுறது? சை, வெக்கமாகவே இல்லை கொஞ்சம் கூட. இதில் நீ என்ன கேள்வி கேட்க வந்துட்ட? ஏன் வளர்ப்பை பற்றி பேச வந்துட்ட? அப்படி தானே? ஆம்பளைங்க எப்படி வேணால் இருக்கலாம், பொண்ணு ஒழுக்கமாக இருக்க வேண்டாம். இப்படி தான் இன்னொருத்தவன் கையை பிடிச்சிக்கிட்டு நிற்பியா நீ? கட்டின புருஷனுக்கு அப்போ என்னடி மரியாதை இருக்குது? நான் மறுபடியும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்கள் பையனையே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? புரியல. பையனை தூக்கி போட்டுட்டேன்னா? ரேஷ்மா ஒரு நிமிஷம் இருங்க ராம். ஆமாம், நல்லா ஆட்களை எப்படி மயக்கணும்னா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறியே. ஒரு வார்த்தைக்கு அமைதியாக நிற்கிறானே. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாதுமா. இங்கே பாரு, இது நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஃபோன் கால் பண்ணி போலீஸை இங்கே வர வைப்பேன் சரியா? நான் பாவம்லாம் பார்க்க மாட்டேன். என் அத்தை சொத்தை அதெல்லாம் முன்னாடி சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்லாம் முடிஞ்சு போச்சு. உன் பையனை அப்பமே தூக்கி எரிஞ்சிட்டேன் என் வாழ்க்கையிலேருந்து. ஏற்கனவே போன வாரம் வந்தான், செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லி அனுப்புனனே. இப்போ நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமாக உங்களுக்கு? அம்மாக்கும் பையனுக்கும் வேறு வேலை இல்லையா? வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள். என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க ரெண்டு பேரும். போன வாரம் என் பையன் மட்டும் வரல, நானும் சேர்ந்து தான் வந்தேன். உன் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு போனனே, உன் அக்கா கிட்ட இருந்து உன் அக்கா குழந்தைய பிரித்து காட்டுறேன்னு சொல்லி உன் தொம்பி சொல்லலையா உன்கிட்ட? ஏதோ கல்யாணம்லாம் கேள்விப்பட்டேன். கல்யாணம் என்னை மீறி நடந்துருமான்னு உன் தம்பிக்கிட்ட கேட்டுட்டு போனனே. அப்படியே வாய் அடைச்சி போய் நின்றுக்கிட்டு இருந்தான். எதுவும் சொல்லலை உன் தம்பி? சரி, அதை விடு. அவனே தனியாக பிரிஞ்சு போய் தான் இருக்கானாமே, உன் அம்மா கொடுமை தாங்க முடியாமல். அவன் பாவம். உங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுனனே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. உங்கள் அம்மா சொல்லலை? வீட்டுக்கு வந்தியா? ஆமாடி. என்ன வீட்டுக்கு வந்தியான்னு கேட்குற? உங்கள் அம்மா சொல்லலை? அன்னைக்கு அப்படி நடிக்கிறா. கேட்ட கேள்வியில் அப்படியே ஆடி போய் நின்றுக்கிட்டு இருந்தால. அப்படி தான் இருக்கும். பொண்ணை ஒழுங்காக வளர்க்க தெரியலன்னா கேள்வி கேட்க தான் செய்வேன். ஏண்டி எப்போ பாரு இவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்க? என் பையன் கூட பிள்ளை பெற்றுக்கிட்டு இவன் கூட வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறிய? உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? நீலாம் சோறு தானே திங்கிற? ஏய், பொம்பளையாச்சின்னு பார்க்குறேன். சில்லன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் மரியாதை இருக்காது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள எந்த அளவுக்கு உங்கள் பையன் டார்ச்சர் பண்ணிக்கிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க என் கிட்ட சின்ன சின்ன விஷயத்த ஷேர் பண்ணதுலேருந்தே எனக்கு தெரியுது. அவங்க கூடியே இருந்திருக்கீங்க. அதுவும் மாமியார் இன்னொரு அம்மாவுக்கு சமம். இப்படி அவங்க பையன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சும்மா வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ஏதோ நல்லவங்க மாதிரி பேசுகிறீங்க. தம்பி, இது எங்கள் குடும்ப விஷயம், நீ தலையிடாத சரியா? 3வது ஆள் நீ தலையிடாத. அவர் ஒன்றும் 3வது ஆள் இல்லை, என் ஹஸ்பண்ட். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். கல்யாணம் நடந்தாதானடி? கல்யாணம் நடந்துருமோ? நடக்க விட்டுருவனோ? மவளை சீரழிச்சிருவேன் மொத்தமாக. என்னை மீறி கல்யாணம் பண்ணிடுவேன் நீ. அதையும் மீறி கல்யாணம் பண்ணி பாரு.
நரகம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி உனக்கு இந்த பூமியில் நீ வாழும்போது ஒவ்வொரு நேரமும் காட்டுவேன். சினிமா தியேட்டரில் படம் காட்டுவீங்களே அந்த மாதிரியா? நான் கூட உங்களை ஏதோ சீரியஸாக நினச்சேன். இப்போ தான் பார்த்தா காமெடி பீஸாக தெரியுது. அட போமா அப்படி. ரேஷ்மா நீங்கள் வாங்க போவோம். இவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். டேய், இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு நல்லது. எனக்கு இது தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லாதீங்க. ஏய், உன்கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? என் பேர குழந்தைங்க. அவனெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியாது சரியா? தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் அவ கிளம்புங்க. காட்ட முடியாதா? காட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? அது என் பையனோட குழந்தை சரியா? என் பையனோட குழந்தை. எங்களுக்கு எல்லா வகையிலையும் உரிமை இருக்கு. அதை நீ சொல்லாத. காட்டணுமா காட்டக்கூடாதா அப்படின்னு எங்க கூட தான் அவன் வளருவான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. அதுல எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் குழந்தை எங்கள் கூட தான் இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ உனக்கு குழந்தை வேணும்னா எங்கள் கூட வந்து இரு. இல்லை இதோ நிற்கிறானே டோப்பா மண்டை, இவன் தான் வேணும்னா அவன் கூடயே போ. அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. குழந்தை எங்கள் கூட தான் இருக்கும். அம்மா அம்மாடியோ, நான் கூட ரேஷ்மா நீங்கள் ஏங்க சீரியஸாக முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் கூட கொஞ்சம் டெரராக பேசின உடனே பயந்துட்டேன், சரியான வில்லியோ அப்படின்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் கூட மசாலா இல்லாத வில்லின்னு நினைக்கிறேங்க. இது எல்லாம் காமெடி பீஸாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போகலாம். டைம் வேஸ்ட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது. புரியல உங்களுக்கு? குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு போயிருவேன்னு வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கா. இது என்ன கட்ட பஞ்சாயத்தா? குழந்தை அம்மா கூட தான் இருக்கணும்னு கோர்ட் ஆர்டர். அவன் பையனாலேயே ஒரு நாள் கூட வந்து பார்க்க முடியலன்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கானா. இவங்க குழந்தைய நம்ம கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு போய் பார்க்கட்டுமே, அப்போ என்ன நடக்கும்னு நம்ம காட்டுவோம். நம்ம ஒன்றும் இழிச்சவா இல்லைல்ல. நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க சரிங்களா? மை டியர் டார்லிங், சாரி மை டியர் பொண்டாட்டி, வாங்க நம்ம போகலாம். அது சரியான காமெடி பீஸு. நான் கூட இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்து பேசினேன். இப்போ தான் தெரியுது இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டாம். ஆடு மாடு கூட கொஞ்சம் மரியாதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசமாக வச்சுருக்கோம். இதெல்லாம் அப்படி இல்லை. வாங்க நம்ம கிளம்பலாம். ஏதோ பைத்தியம் பேசிட்டு போட்டோம் தனியாக. டேய், திரும்பாதீங்க, கழுத்து வலிக்க போகுது. நீங்கள் திரும்பினா கூட உங்கள் கழுத்து வலிக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் சரிங்களா? என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, கோவமா செல்லம் வெல்லம் பட்டுன்னு. டார்லிங், உங்கள் மேலே நான் கோவப்படுவேனா? ஐ லவ் யூ. வாங்க நம்ம கல்யாணத்தை பற்றி சின்சியராக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம போயிட்டு அந்த வேலையை பார்க்கலாம். வேஸ்ட் ஆஃப் டைம் இவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. சரி வாங்க டார்லிங் நம்ம போகலாம். அது வந்து ஐயோ, முட்டாள்தனமாக யோசிக்கிறவங்க கிட்டலாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தரத்தை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி. அதுக்கு தான் சொல்கிறேன், யாராச்சும் அம்மா கூட தான் குழந்தை இருக்கணும்னு கோர்ட்லேயே ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மேடம் பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே வந்து வாழும் பையன் வேணும்னா அப்படின்னு உடனே சரின்னு மண்டே ஆட்டிக்கிட்டு போயிடுவோம் போல. எங்களுக்கு என்ன அந்த அளவு கூட அறிவு இல்லாமல் இருக்கும். மேபி அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் இருக்கும் போல. நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. என்ன வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை அதிகமாக வளரும்னுவாங்க. கொஞ்சம் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்க சரியா? பாய். சரி டார்லிங் நம்ம கிளம்பலாம். வாங்க. கோவப்படாதீங்க. கோவப்பட்ட எப்படி இருக்கீங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன்ல கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி. செல்லும் வாங்க போகலாம். டேய் வேண்டாம்டா. வேண்டக்காவா? வேண்டாமா? வேண்டான்னு விடுங்க, சாப்பிடாதீங்க. இதே மாதிரி சுத்துங்க, யாருக்கு என்ன? டேய் டார்லிங், இங்க தீய சக்தி அதிகமா இருக்கு. நம்ம அந்த சைடு போய் பேசுவோமா? ஒரு நிமிஷம் டார்லிங். ஹலோ. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் உங்களை தேடி வரும். விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக செய்வேன். என்ன சொன்னீங்க? நரகத்தை காட்டுவீங்களா? நான் அவங்க கூட இருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, பார்க்கலாம். பாய். டார்லிங், டென்ஷன் ஆகாதீங்க டார்லிங். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கோவப்பட்ட கண்ணெல்லாம் சேர்ந்து அழகாயிருங்கன்னு. அப்புறம் நான் பொறுப்பில்லை பார்த்துக்கோங்க. வாங்க டார்லிங். இவெல்லாம் ஒரு ஆளு நீங்க நின்று பேசிக்கிட்டு. வாங்க. இப்போ சிரிப்பீங்களா மாட்டீங்களா? அது ராம் எப்படி அம்மா கிட்ட போய் பேசியிருக்கா பார்த்தீங்களா? இவளை எப்படி சும்மா விட்டுட்டு போக முடியும்? அட நீங்க வேற, மூளையே இல்லாம ஒரு உருவம் நின்றுகிட்டு இருக்கு, இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு. வாங்க. நீங்க வேற ரொம்ப கோவப்படுறீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன உங்களுக்கு? ஐயோ, சிரிக்கும் போது இன்னும் அழகா இருக்கீங்களே. சிவா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, எங்கள் கல்யாண பத்திரிக்கை கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன், மறக்காமல் வந்துடுங்க. நான் கூட எப்படிடா கல்யாணத்துக்கு அப்படி இப்படின்னு எதையாச்சும் சொல்லி தள்ளி போட்டுருவாங்களேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து மிரட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் முட்டாள்தனத்தில் உச்சம். அவங்க அம்மாவையும் அவங்க தம்பிக்கிட்டையும் போய் பேசியிருக்கீங்களே. என் மச்சான் அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டிருக்கான். அது தெரியாமல் என் பொண்டாட்டி தான் முட்டாள்தனமா, சாரி செல்லம், தெரியாமல் வார்த்தை வந்துட்டு கொஞ்சம் யோசிக்காம அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என் மச்சான் அப்பவுமே சொல்லியிருந்தா அப்பவுமே இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சே, ஒரு வாரம் கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் ஹனிமூனே போயிட்டு வந்திருப்போம். டார்லிங்
வா டார்லிங் இவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு. டேய் நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அனுபவிப்படா. உனக்கு இருக்குடா மவனை, வச்சுக்கிறேன் இரு. ஐயா சிச்சி 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 சி எனக்கு இவ்வளோ மட்டமான டேஸ்ட்லாம் இல்லை சரிங்களா. வச்சுக்கிறீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஏய் வந்ததுலேருந்து ஏன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்களே, தொண்டை வலிக்கல? என் பேரை சொல்லி மெடிக்கலில் போயிட்டு நான் மாத்திரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், அதை வேணால் வாங்கி போட்டுக்கோங்க. காசுலாம் தர வேண்டாம், ஓசியில் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ என் மாமியார் வர மிரட்டிருக்கீங்களா? அதனால் எப்படியும் கல்யாணத்தை சீக்கிரமாக தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. கல்யாணம் எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கல்யாணத்தை சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த தெய்வமே, நீங்கள் எனக்கு தெய்வம். தேங்க்யூ தெய்வமே. உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செலவானாலும் பரவாயில்ல, இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோங்க. நான் என் சொந்த செலவுலேயே பார்க்குறேன். உங்கள் பையனையும் சேர்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா அவர் மேலேயே எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது. அவர் முதல்ல வந்து சண்டை போடும்போது தான் இதோ நிற்கிறாங்களே என் டார்லிங் மேடம், அவங்க என்கிட்ட லவ் சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க, கல்யாணம் நடக்குது. ஐயோ எனக்கு வெக்கமாக வருது. ரேஸ்மா என்ன? அப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஓகே தானே? ம். ஐயோ வெக்கமா வருதே. சை கன்றாவியா இருக்கு. டார்லிங் கால் வலிக்கும், உட்காரு. ரிசப்ஷன்ல வேற ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்கும்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே டயர்டானா எப்படி? பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. நான் தானே உன்னை பார்த்துக்கணும். டார்லிங் போலாமா? கோவம்லாம் எதுவுமே இல்லையே என் மேலே? ஐயோ கோவம்லாம் எதுவுமே இல்லை. நான் ஏன்டி உன் மேலே கோவப்பட போகிறேன்? நான் போய் உன் மேலே கோவப்படுவேனா? ஒரு நிமிஷம், நானும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏமா டார்லிங்? இவ்வளோ நேரம் என்கிட்ட கோச்சிக்கிட்டு தானே இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தீங்க, பேச மாட்டேன்னு மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ சாரி. அது பரவாயில்ல, ஆனால் நீங்கள் உடனே இப்படி பேசிட்டீங்கல்ல, அதுக்கு காரணம் அவங்க தானே. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் நிறைவேற்றுவேன். கேரி ஆன். ஹலோ, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு விஷயம், என் அம்மாவை வந்து மிரட்டினேன்னு சொன்ன பத்தியா, அதுக்கு உனக்கு இருக்குடி கண்டிப்பாக. என் தம்பி நீ மிரட்டினதுக்கெலாம் பயந்துருக்க மாட்டான். அவன் ஏதோ வருத்தப்பட்டு என்கிட்ட சண்டை போட்டான். அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இவன் இப்படிலாம் பேச மாட்டானே, வேலையை பார்க்காம போயிட்டு உன் லைஃப்பை பாரு, தேவையில்லாமல் இங்கேருந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது நான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்போது உன் பையன் மேலே தான் நான் சந்தேகப்பட்டேன். நீ ஒன்று இருக்கியேன்னு சந்தேகமே படலை. ஆனால் இப்போ நீயா வந்து வாலண்டரியாக மாட்டியிருக்கல்ல, எப்படி நீ எங்களுக்கு நரகத்தை காட்டுற? என் பின்னாடி என் அப்பா, என் தம்பி, என் தம்பியோட எனக்கு இன்னொரு தம்பி, இதெல்லாம் மீறி இவர் இருக்கார். முடிஞ்சா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. பாய், see you. அவர் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு கப்பலாகவே வந்து இன்வைட் பண்ணுறோம், வந்துடு சரியா? அப்புறம் என் பையனெல்லாம் என்கிட்ட இருந்து உன்னால் பிரிக்கவே முடியாது. அந்த மைண்டில் இருந்து அப்படியே தூக்கிடு. பாய்.